வணக்கம். இன்று எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ட்ரெயின் சம்பந்தமான கொஸ்டின். Two trains of same length are moving in the same direction. It crosses a pole in 5 seconds and 6 seconds respectively. In how much time would they cross each other? நம்ம கிட்ட ரெண்டு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் 1 and 2. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ செகண்ட் ட்ரெயினோட லென்த்தும் எக்ஸ் தான், பிகாஸ் சேம் லென்த்னு கொடுத்துருக்குறாங்க. இட் கிராசஸ் எ போல் இன் 5 செகண்ட்ஸ் அண்ட் 6 செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா, ட்ரெயின் தன்னுடைய லென்த்தையே 5 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடுன்னு நம்ம பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எக்ஸ் தன்னோட லென்த் அதை 5 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. செகண்ட் ட்ரெயின் வந்து இப்போ ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு நமக்கு கிடைச்சிருச்சு. இன் ஹவு மச் டைம் வுட் தே கிராஸ் ஈச் அதர். இப்போ ரெண்டு ட்ரெயினும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதாவது அதோட ரெண்டு லென்த்தையும் கூட்டணும். அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. அடுத்தது அதோட ஸ்பீடு. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடுன்னு நம்ம பார்க்கும்போது அதை ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸ்பீடு எப்போதுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது மைனஸ் பண்ணணும். அப்போ முதல் ட்ரெயினோட ஸ்பீடு மைனஸ் ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் எவ்வளவு டயத்துல அதை கிராஸ் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரெண்டு ட்ரெயினும் டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, 2x டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும் ரெண்டு ட்ரெயினும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னு. அதோட ஸ்பீடு எவ்வளோ, x/30, அதாவது 2x into 30/x. x கேன்சல் ஆயிரும். 2 into 30 60, அதாவது 60 செகண்ட்ஸ்ல they would cross each other.